வணக்கம். குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். பூரணம் வச்சு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். நான் ரெடிமேட் மாவு தான் எடுத்திருக்கேன். கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விடணும், இல்லைன்னா சளிச்சு எடுத்துக்கணும். 200 கிராம் அளவு மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக பால் எடுத்து சேர்த்துக்கிறேன். தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப அழுத்தி பிணையாமல் மெதுவாக பிணையணும். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாவது பாலாவது சேர்த்து பிணைஞ்சிக்கணும். 1/4 கப் அளவு சரியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு, கலர் வேணால் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம். பூரணத்துக்கு முந்திரி பருப்பு இல்லைன்னா பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். அதேமாரி பேரிச்சம்பழம் வேணாலும் பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். ஊற வச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கணும். முந்திரியும் பாதாமும் ஊற வச்சு எடுத்துருக்கேன். பாதாம் பருப்பை சுடுதண்ணியில் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு தோலை உரித்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை மிக்சியில் சேர்த்துருக்கேன். கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியே சேர்க்கல, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேண்டாம். இப்போ சீரா காய்ச்சிக்கலாம். சீனி 1/2 கப் அளவு. அதிக இனிப்பு தேவையில்லைன்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு சேர்த்துக்கிறேன்னா. ஒரு கப் மாவுக்கு 1/2 கப் அளவு சர்க்கரை சரியாக தான் இருக்குது. அதை விட கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். இதில் சொல்லியிருக்க அளவு சர்க்கரை எடுத்திங்கன்னா ரொம்ப இனிப்பு அதிகமாக இருக்கும். 2 கப் அளவு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும். உருண்டைகளை உருட்டிடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நல்லா உருட்டிக்கணும். இதில் கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். மூடிட்டு நல்லா உருட்டணும். இல்லைன்னா இந்த மாதிரியும் செய்யலாம். முந்திரி பருப்பை நல்லா அரைச்சி எடுத்துட்டு ரொம்ப கலர் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக கலர் சேர்த்துட்டு பெரட்டி எடுத்து வைக்கணும். இல்லைன்னா மாவில் கலந்துட்டும் வைக்கலாம். முந்திரி பருப்பு உடைச்சது நல்லா கலந்துக்கணும். இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இந்த பதத்தில் எடுத்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். 1/2 டீஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு, ஏலக்காய் தூள், கலர் வேணால் கலர் சேர்த்துக்கலாம். கடாயில் எண்ணெயாவது நெய்யாவது சேர்த்து பொரிச்சுக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு எண்ணெய் சேர்த்தும் பொரிச்சுக்கலாம். ரொம்ப காய விட்டுறக்கூடாது. மிதமான தீயிலே பொரிச்சு எடுக்கணும். இப்போ பொரிச்சு வச்ச உருண்டைகளை சீரால சேர்த்துடலாம். இந்த சீராலாம் இழுக்கிற அளவு நல்லா ஊற விடணும். ரெடி ஆயிடுச்சு.